தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. இந்த ஷோல பெருசு அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் இளங்கோ ராம் இயக்கிருக்காரு. இந்த படத்துல சுனில், வைபவ் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருக்காரு. அந்த பெருசுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அவருக்கு 2 மகன்கள், ஒன்னு சுனில், இன்னொன்னு வைபவ். இவர் ஒரு நாள் ஆத்துல குளிச்சுட்டு வந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப எதிர்பாராத விதமா திடீர்னு இறந்து போயிடுறாரு. அந்த உடலை மற்றவங்களுக்கு காட்ட முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது. அதே நேரத்துல அந்த சடலத்தை மத்தவங்களுக்கு காட்டியே ஆகணும். அந்த குடும்பத்தார் அந்த சிக்கலை எப்படி மறைக்க முயற்சி பண்றாங்க, இறுதியா அந்த பிரச்சனையை சமாளிச்சு எப்படி இறுதி சடங்கு செய்யறாங்க அப்படிங்கிறத நகைச்சுவையா சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த பெருசு. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, எப்போதுமே மது போதையில் இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய வைபவ் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கச்சிதமா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அதே போல தனது இயல்பான காமெடி கதாபாத்திரத்தை கச்சிதமா கையாண்டிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல செயற்கைத்தனமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. மத்தபடி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா பண்ணியிருக்காரு வைபவ். அதே போல வீட்டினுடைய மூத்த புள்ளியா நடிச்சிருக்கக்கூடிய சுனில் தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் நடிச்சிருக்காரு. அவரும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சுனிலுடைய மனைவி சாந்தினி, அவங்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதே போல வைபவுடைய மனைவி நிகாரிகா, இவங்க நாடக கலைஞர் போல ரொம்ப செயற்கைத்தனமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அதே போல இந்த படத்துல முனிஷ்காந்த், பாலசரவணன் இவங்களுடைய கூட்டணி வர இடங்கள் எல்லாம் காமெடி சரவடி வெடிக்குது. குறிப்பா இந்த VTV கணேஷ், ரெடின் கிங்ஸ்லி இவங்க வலுக்கட்டாயமா சிரிக்க வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அது பல இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தினுடைய பாடல்கள் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு, பெரிய அளவுல ரசிக்கிற மாதிரி இல்ல. அதே போல பின்னணி இசை இந்த படத்துக்கு ஓரளவுக்கு பலம் சேர்க்கிற வகையில எடுத்திருக்காங்க. இந்த படம் முழுக்க ஒரு வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால கேமரா ஒர்க் பல கோணங்கள் எடுத்திருக்காங்க. அது இந்த படத்துல ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதே போல இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய இளங்கோ ராம் ஒரு முகம் சுழிக்கிற விஷயத்த கொஞ்சம் கூட நெருடல் இல்லாம முழுக்க முழுக்க நகைச்சுவையா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. குறிப்பா சில இடங்கள்ல காமெடி, சில இடங்கள்ல கடி அப்படின்ற மாதிரி இந்த படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. படத்தை ஓவராலா முழுசா பாத்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல நம்மள வாய் விட்டு சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. மொத்தத்துல இந்த பெருசு வாய் விட்டு சிரிக்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.